வாப்பா. சிறப்பான பயண வசதி செல்லு பின்னால அண்ணா, செல்லு பின்னால வாங்க. செல்லெல்லாம் காமிக்காதீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார்கள். நீண்ட காலமாக மக்களுடைய கோரிக்கையாக இந்த கோரிக்கை இருந்தது. தனியார் ஆம்னி பேருந்துகளில் இந்த வசதி இந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்ற சூழலில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சார்பாக குறிப்பாக விரைவு போக்குவரத்து சார்பாக இந்த பேருந்துகள் இயக்கப்படும் என்பது மிக கோரிக்கையாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான தமிழ்நாடு அரசு அதற்கான உத்தரவை அளித்து புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு நீண்ட தூரம் பயணிக்கின்ற பொழுது சீட்டுகள் அதே போல் கால் வசதிக்கு பாதுகாப்பான வசதிகள் இந்த எல்லா விதத்திலும் ஒரு சிறப்பான வால்வோ நிறுவனத்துடைய இந்த பேருந்து இன்னைக்கு பயன்பாட்டிற்கு வருகிறது. இந்த பேருந்துகள் சென்னை மதுரைக்கு இடையே 2 பேருந்துகளும், சென்னை திருநெல்வேலிக்கு இடையே 2 பேருந்துகளும், சென்னை திருச்செந்தூருக்கு இடையே 2 பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. அதேபோல் சென்னை தஞ்சாவூர் இடையே 1 பேருந்து, சென்னை சேலம் இடையே 1 பேருந்து, சென்னை திருப்பூர் இடையே 2 பேருந்துகள், சென்னை பெங்களூர் இடையே 2 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கோயம்புத்தூர் சென்னைக்கு 2 பேருந்துகளும், கோயம்புத்தூர் பெங்களூருக்கு 2 பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. நாகர்கோயிலிருந்து சென்னைக்கு 2 பேருந்துகளும், திருச்சியிலிருந்து சென்னைக்கு 2 பேருந்துகள், இந்த 20 பேருந்துகள் இந்த வழித்தடங்களில் இயங்க இருக்கிறது. ஒரு சிறப்பான பயண அனுபவத்தை தரக்கூடிய இதில் பணிபுரிய இருக்கின்ற ஓட்டுநர் நடத்துனர்கள் அந்த பேருந்துகளை வழங்கியிருக்கின்ற வால்வோ நிறுவனங்களாலே பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெங்களூரிலே வால்வோ நிறுவன ஆணையர் இடத்திலேயே அவர்களுக்கான அந்த பயிற்சி மையத்தில் பயிற்சி நம்முடைய ஏற்கனவே அனுபவமுள்ள விபத்துகள் ஏற்படுத்தாத அந்த ஓட்டுநர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இதற்காக பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த முறையிலான பயண அனுபவத்தை இன்றையிலிருந்தே இந்த சேவை மக்கள் பயன்படுத்த கிலோமீட்டருக்கு 25 பைசா இதனுடைய மக்கள் பயன்பாடு எப்படி இருக்கிறது, அவங்களுக்கு தேவை எப்படி இருக்கிறது எல்லாம் கணக்கிடப்பட்டு இல்லை இது மின்சார பேருந்து இதெல்லாம் டீசல் எதிர்காலத்தில் மின்சார பேருந்து ஆமாம் கிளம்பாக்கத்தில் அரசு அந்த பேருந்து இந்த பேருந்து அவர் ஏற்கனவே அவர்கள் நீதிமன்ற ஆணையம் பிரகாரம் அவர்கள் செயல்படுறாங்க. நீதிமன்ற ஆணையம் வழங்கியிருக்கிற காலத்தில் அவர்களும் அங்கே தான் கேட்பாங்க. ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், இது மின்சார பேருந்து நம்முடைய நிறுவனத்தில் இருந்து டீசல் மெக்கானிக்கல் தான். மின்சார பேருந்துகளுக்கான மெக்கானிக்கல் நாம் பெறுகிற வரை இந்த ஒப்பந்த அடிப்படையில் எதிர்காலத்தில் எல்லா பேருந்துகளுமே மின்சார பேருந்து தான். அப்பொழுது அதற்கு தகுந்த அரசு பணியாளர்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணி